பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய டிஃபென்ஸ் சீரீஸ்ல மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆக போகுது. பங்களாதேஷோட இப்போதைய நிலைமை என்னவாக இருக்கு சார்? அங்க இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட் என்று சொல்லப்படக்கூடிய முகமது யூனஸினுடைய ஆட்சி காலத்துல அந்த சூழல் எப்படி இருக்குன்னு விரிவாக சொல்ல முடியுமா? சூழல் என்ன இருக்கு சார்? சூழல் இருந்தா தானே சூழல் இருக்கும். எதுவும் மாற்றம் வரல எனக்கு தெரிஞ்சு. தற்போதைய நிலைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிறது. இந்த சூழலில் ஷேக் ஹசீனா ஆட்சியை மாற்றி அகற்றி அமெரிக்க உளவாளி என்று சொல்லப்படலாம் அவரை, அதாவது முகமது யூனஸ் எனும் நோபல் பரிசு பெற்ற ஒரு மிக சிறந்த ஒரு மனிதரை பங்களாதேஷுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இல்ல சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரா அப்பாயிண்ட் பண்ணி, பங்களாதேஷோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நோ பவர், நோ இண்டஸ்ட்ரி, அதாவது அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறை அதிகமாயிட்டே இருக்கு, மின்சார தட்டுப்பாடு அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார அடிப்படையிலையும் அவங்களுக்கு சிக்கல்கள் மெதுவா ஏறிக்கிட்டே இருக்கு. பங்களாதேஷ் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது இந்திய தொழிலதிபரான அதானிக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட $500 மில்லியன் இருக்கு. அவங்க வழங்கின கூடா பிளான்ட்ல இருந்து வழங்கின மின்சாரத்துக்காக. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ், அதாவது அவங்க மின்சாரத்தை வழங்கும் என்ன சொல்றது இண்டஸ்ட்ரி, அந்த யூனிட்ஸ் எல்லாமே மூடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பவருக்கு அவங்களால சப்ளை பண்ண முடியல. கடந்த ஒரு வாரத்துல மாத்திரம் 2000 மெகாவாட் ஷார்டேஜ் பங்களாதேஷ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட 18 to 19 மணி நேரம் மின்சாரம் இல்லை. நகர்ப்புறங்கள்ல, அது டாக்கால ப்ரிசைஸா சொல்லணும்னா, நகர்ப்புறங்கள்ல கிட்டத்தட்ட மின்சாரம் 7 to 8 மணி நேரத்துக்கு மின்சாரம் இல்லாம மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதற்காகத்தான் யூனிஸை, அதுவும் நோபல் பிரைஸ் வாங்கின யூனிஸை அப்பாயிண்ட் பண்ணாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்களே புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஏற்படுத்தின அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், யூனிஸ் கீழே ஏற்படுத்தின அட்வைசர்ஸ் என்ற அந்த குழுவிலே எக்கச்சக்க குளறுபடிகளும் எக்கச்சக்க பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவங்களோட உள்துறை ஒரு சில பேர் ட்வீட் போடுறத பார்க்க முடியாது சார். உங்களுக்கு சாய்வாலா, அதாவது டீ கடைக்காரர் தான் பிரைம் மினிஸ்டர், எங்களுக்கு பரவாயில்ல, நோபல் லாரேட் எங்களுக்கு இது இன்டரிம் ஹெட்டா இருக்காரு, which is better அப்படிங்கிறாங்க சார். ஆமா, அதனாலதான் 19 மணி நேரம் அவங்களுக்கு மின்சாரம் இல்லைல்ல, நோபல் ஹெட் அப்பாயிண்ட் பண்ணதால. இந்தியா கொடுக்க வேண்டிய கடன் வெறும் அதானி கொடுக்க வேண்டிய கடன் மாத்திரம் $500 மில்லியன் இருக்கு. எப்ப கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். கொடுக்கலன்னா பவர் போகாது. ரஷ்யா வேற புதுசா பில் அமைச்சிருக்கான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஒரு 5000 கோடிக்கு அமைச்சிருக்கான். இது இல்லாம நாங்க ஹில்சா மீனை நாங்க இந்தியா கொடுக்க மாட்டோம். துர்கா பூஜா சமயத்துல வங்கதேசத்துல இருந்து வரக்கூடிய ஹில்சாக்கு நம்ம மாநிலமான வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு, அதுக்கு தேவை இருக்கு மக்கள் கிட்ட. அந்த ஹில்சா மீன் இப்போ பங்களாதேஷ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சரி அனுப்பாத, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது. சரி நீ அனுப்பாத, நாங்க பவரையே அனுப்ப மாட்டோம், என்ன பண்ணுவ? கிட்டத்தட்ட 40% டெக்ஸ்டைல் மில்ஸ் லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. ரெமான்ஸ் அங்க நம்மளோட ரெமான்ஸ் மில் அங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டியை க்ளோஸ் பண்ணி திரும்பி இந்தியாவுக்கு வர போறாங்க. இதனால அதிகமா உபயோகப்பட போற பகுதிகள் இந்தியாவில எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, குறிப்பிட்டு சொல்லணும்னா திருப்பூர். இதனால தமிழ்நாட்டுக்கு நன்மை வரப்போகுதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டினியூ ஆகிறதே நான் பெட்டரா தான் நான் பார்ப்பேன். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா யூனிஸ் நோபல் பிரைஸ் வாங்கின யூனிஸ் சாதிச்ச மிகப்பெரிய விஷயம் இந்த ஒரு 20-25 நாள்ல என்னடான்னா, இருக்கிற தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரையும் ரிலீஸ் பண்றது, ஜின்னாவை செலிப்ரேட் பண்றது, அன்சருல் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்போட தலைவர், அதாவது அல் கொய்தா பங்களாதேஷோட தலைவர்னு சொல்லலாம் அவரை,
அவரை ரிலீஸ் பண்றது, ஜமாத்தே இஸ்லாமிய வந்து ஆட்சி கட்டில் அவர் கூட பவர் ஷேர் பண்றதுக்கு ஒத்துக்கிறது, இதுதான் இவரோட மிகப்பெரிய சாதனையா நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை பொறுத்த வரைக்கும் சாதனை. பங்களாதேஷ் மக்கள் இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல அது வேதனையா கருதுவாங்க. இல்ல ஆனா இப்போ என்ன சொல்றாங்க சார், ஷேக் ஹசீனாவோட இவங்க எல்லாம் பெட்டரு. இப்ப பாருங்க, இப்போ ஜனநாயகம் வென்று விட்டது, ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேறிய பிறகு அவங்க ஜனநாயகத்தை மீட்டெடுத்து விட்டோம் பங்களாதேஷ்ல என்று ஒரு சில லெப்டிஸ்ட் எல்லாம் பதிவிட்டதை பார்க்க முடியுது சார். எப்படி, எந்த விதத்துல? இந்தியாவில் வந்து இங்க இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர், அதாவது பிரதான எதிர்கட்சி தலைவர் யூஎஸ்ல போய் சிக்குங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா பங்களாதேஷ்ல இருக்கிற இந்து மைனாரிட்டிஸ் துர்கா பூஜா டைம்ல நமாஸ் ஆசான் பண்ணும்போது, துர்கா பூஜா டைம்ல லவுட் ஸ்பீக்கர் வச்சாலோ இல்ல அவங்க வந்து அவங்களோட பூஜை முறைகளை பின்பற்றினாலோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று இன்று இருக்கக்கூடிய உள்துறை அட்வைசர், அதாவது ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி, லெப்டினன்ட் ஜெனரல் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி ஓப்பனா சொல்லியிருக்காரு. இது என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற மைனாரிட்டிகள் உயிருக்கோ உடைமைக்கோ என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்க? இத பத்தி பேசுவாரா இங்க இருக்கிறவரோ, இல்ல அங்க இருக்கிற நோபல் பிரைஸ் வின்னரான யூனிஸ் அவர்களோ, இல்ல அவர் கூட ஆட்சிய பங்கு எடுக்கும் மற்ற அமைப்புகள், ஜமாத்தே இஸ்லாமி போன்ற மதவாத அடிப்படைவாத அமைப்புகளோ இல்ல பிஎன்பியோ வாயை திறப்பாங்களா? என்ன சொல்றாங்க சார், இப்போ அவர் பங்களாதேஷனுடைய இன்டரிம் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, ஷேக் ஹசீனாவை பார்த்து சூதானமா வச்சுக்கோங்க, ஷேக் ஹசீனா அவர்கள் வாயை திறக்க கூடாதுல இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறத எப்படி சார் பார்க்க முடியும்? இதுல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இட் இஸ் அன் எம்டி த்ரெட் அப்படின்வாங்க. எம்டி த்ரெட்னா அதாவது பெக்கர்ஸ் கான்ட் பி சூசர்ஸ் அப்படின்வாங்க. பங்களாதேஷ் இஸ் virtually it's becoming a second begging republic in South Asia. இன்னொரு அடிப்படையா முதல் பிச்சைக்கார நாடு பாகிஸ்தான், இது ரெண்டாவது பிச்சைக்கார நாடா மாறிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்தியா என்ன பண்ணணும், இந்தியா யாருக்கு ரெஃப்யூஜ் அதாவது புகலிடம் கொடுக்கணும், யாருக்கு வந்து தஞ்சம் கொடுக்கணும், யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்றத வந்து அவங்க சூஸ் பண்ற அளவுல அவங்களுக்கு போதிய அளவுக்கு கொள்கை அடிப்படையிலயும் அவங்களுக்கு ஒரு கை ஓங்கி நிக்கல, இல்ல பொருளாதார அடிப்படையிலயும் அவங்க நம்மளுக்கு சொல்றது அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இல்ல, இல்ல ராணுவ அடிப்படையிலயும் இந்திய ராணுவத்தை எதிர்கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு சக்தியும் இல்லை. ஸோ பங்களாதேஷ் இத பத்தி பேசாம இருக்கிறது பங்களாதேஷுக்கு நல்லதை செய்யும் என்றுதான் நான் கருதுறேன். இப்போ இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் என்று சொல்லப்படுது சார், அங்க தீவிரவாதிகள் ரிலீஸ் பண்ணா அந்த தீவிரவாதிகள் பங்களாதேஷ்க்கு மட்டும் தான் அவங்களால அச்சுறுத்தல் என்று சொல்ல முடியாது இல்லையா, இந்தியாவுக்கும் அச்சுறுத்தல்? நல்ல கேள்வி. ஜசிமுதீன் ரஹ்மானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜசிமுதீன் ரஹ்மானி யார் தெரியுங்களா? அன்சருல் பங்களாதேஷோட தலைவர். இந்த ஜசிமுதீன் ரஹ்மானி 5 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். ஷேக் ஹசீனா வந்து பிராக்டிகலி ஸ்பீக்கிங் பங்களாதேஷ் அரசியல் சாசன சட்டப்படி ஷேக் ஹசீனா இன்று வரை அவர் பிரதமராகத்தான் தொடர்கிறார். அவங்க அட்வைசர் அப்பாயிண்ட் பண்ணா கூட ஏன் யூனிஸை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணாம அட்வைசர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஷேக் ஹசீனா தான் பிரைம் மினிஸ்டரா தொடர்வார். அதுதான் அவங்க அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. அதனாலதான் ஒரு அட்வைசர் அப்பாயிண்ட் பண்ணி அட்வைசர் குழு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஷேக் ஹசீனா வாயை திறக்க கூடாதுன்னு சொன்ன இவர்களுக்கு அவர்கள் நாட்டில் நோபல் பிரைஸ் வென்ற யூனிஸ் சிறையில் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதியை, அல் கொய்தாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய, அல் கொய்தாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஜசிமுதீன் ரஹ்மானி என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதியை விடுதலை செய்துள்ளார். அவரின் 5 முக்கிய கோரிக்கை இல்ல, இதெல்லாம் பண்ணியாகணும்னு சொல்லி டிமாண்ட் என்ன தெரியுங்களா? மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை இந்தியாவில் இருந்து பிரிந்து வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மோடியை இந்திய பிரதமராக மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார். இது இந்திய உள்நாட்டு விஷயங்களில் அவரோட தலையீடு என்பது எந்த விதத்தில் சரி என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் மிஸ்டர் கிரண்? இல்லை, யூனிஸ் பார்க்கிறார். 80 வயது யூனிஸுக்கு எனக்கு தெரிந்த அவருக்கு சற்றே அவர் ஓய்வு தேவை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு
மனநிலை ஆலோசகர் வேண்டுமென்றால் நம் இந்தியா அனுப்பி வைத்து அவருக்கு நல்ல ஒரு மனநிலை நிபுணருடன் கலந்து யோசித்து ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், எப்படி அவர் செயல்பட வேண்டும் என்று. அதே சமயத்தில் ஜம்சுதீன் ரஹ்மானியோட இன்னொரு கோரிக்கை என்னென்று நான் சொல்ல விரும்புகிறேன். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகுதியை இந்தியா வந்துவிட வேண்டும், அதாவது காஷ்மீருக்கு சுதந்திரத்தை அறிவிக்க வேண்டும். இது இன்னொரு டிமாண்டு. இன்னொரு டிமாண்ட் காலிஸ்தான், அதாவது பஞ்சாப் இந்தியாவை விட்டு பிரிந்து வர வேண்டும். இது ஒரு டிமாண்டு. மூணாவது டிமாண்டு, காலிஸ்தான் போர்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஓப்பனா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக தலையிட்டு இந்திய ராணுவத்தை முறியடிக்க வேண்டும், இந்திய ராணுவ செயல்பாட்டை முற்றிலே அகற்ற வேண்டும். இதற்கு சப்போர்ட் கொடுக்கிறவங்க யாரு? பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட தலைவர் கலிதா ஜியா, ஜமாத்தே இஸ்லாமி பார்ட்டியோட அமீர் ஷேக் ஆலம், இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ அடிப்படைவாதத்தை நோக்கி பங்களாதேஷ் போய் கொண்டிருக்கிறது. பிஎன்பி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க பங்களாதேஷோட நலனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை கிளைம் பண்றாங்க. பிஎன்பி பார்ட்டி இது மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்பதற்கான சாலிடான ப்ரூஃப் தான் இருக்கா சார்? ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு அட்வைசரா இருக்காரு பாத்தீங்களா பங்களாதேஷ்ல. அவர் ஒரு காலத்துல பங்களாதேஷ் ரைபிள்ஸ், பார்டர் ரைபிள்ஸ், பிடிஆர் அப்படின்னுவாங்க, நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலண்ட் அது, அதோட தலைவரா செயல்பட்டவர். அவர் காலகட்டத்தில் அவர் இந்தியாவோட மிகப்பெரிய இந்திய ராணுவ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மேலேயும் இந்திய அரசாங்கத்து மேலேயும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு வைத்தார். இது இப்ப இல்ல, 2006 சமயத்துல. அதாவது பங்களாதேஷில் நடந்த குண்டு வெடிப்புகளுக்கு இந்திய உளவமைப்பும் உளவு ஸ்தாபனங்கள் தான் காரணம் என்றும், பங்களாதேஷ் எல்லை பகுதியில் நடக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கு இந்திய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும், அதாவது எல்லை பாதுகாப்பு படையும் இந்திய ராணுவம் தான் காரணம் என்று அவர் வெளிப்படையா சொன்னாரு. இது இந்திய பங்களாதேஷ் உறவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிச்சு அந்த காலகட்டத்துல. அப்பேற்பட்ட நபர் இன்னைக்கு அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த நபர் ஜமாத்தே இஸ்லாமி பார்ட்டிக்கு மிக நெருக்கமானவர் என்று கருதப்படுகிறார். யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அட்வைசர் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி. சோ இதோட ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்னால காட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மற்ற அட்வைசர்ஸ், மற்ற ஆட்களோட செயல்பாடை பாத்தீங்கன்னாலும் இந்தியாவை கண்டினியூஸா கிரிட்டிசைஸ் பண்றதும், இந்தியா கரண்ட் கொடுக்கலன்னு சொல்லி இந்தியா அச்சுறுத்த முயன்றதும், இது எந்த விதத்துல நியாயமா நீங்க பாக்குறீங்க? எந்த விதத்துல இது ஒரு நல்லுறவை பேணி காக்குறதுக்காக நீங்க கருதுறீங்கன்றது உங்க பார்வைக்கே நான் விட்டு விடுறேன். இப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் தான் அபிஷியலா பிரைம் மினிஸ்டர்ங்கிறீங்க. பங்களாதேஷோடைய இப்போதைய நிலைமை, பங்களாதேஷோடைய நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு, கவலைக்கிடமாக இருக்கு. மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க என்றும் பதிவு செய்திருக்கீங்க. மக்கள் அவர்களுடைய தவறை உணர்ந்து ஷேக் ஹசீனா அவர்கள் மீண்டும் அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஷேக் ஹசீனா அவர்கள் மீண்டும் பங்களாதேஷ் சென்று அங்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிந்து இன்றைய சூழலில் பாத்தீங்கன்னா அது மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பங்களாதேஷ் இன்னும் அன்செட்டில்டா தான் இருக்கு, இன்னும் பிரச்சனைகள் அங்க நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அங்க அசாதாரண சூழல் நிலவி கொண்டுதான் இருக்கிறது. பல இடங்களில் இந்து மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அதாவது பங்களாதேஷில் சிறுபான்மையரான இந்து மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ரெண்டாவது, பங்களாதேஷ் இப்ப ரீசெண்டா ஷேக் ஹசீனாவோட ஒரு ஆடியோவே அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு, வெளிநாட்டுல அவங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு அவங்க பேசின ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சு. அதன்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யாரும் பங்களாதேஷுக்கு திரும்பிடாதீங்க, உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உங்க உடைமைகளுக்கு ஆல்ரெடி உத்தரவாதம் இல்லாம தான் இருக்கு, ஸோ தயவுசெய்து திரும்பிடாதீங்க, இது சமயம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க பேசுனது இது லீக் கூட ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவாமி லீகோட தற்போதைய சூழ்நிலை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். பங்களாதேஷ் ஜனநாயகமே யூனிஸ் அவர்கள் கீழ் கவலைக்கிடமாக ஆகி கொண்டு இருக்கிறது.
சார் இப்போ ஆல்ரெடி ஷேக் ஹசீனா அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க, ஒரு ஒயிட் மேன் எனக்கு பிரஷரைஸ் பண்ணாங்க. செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ல அமெரிக்காவோட ஒரு பேஸ், நேவல் பேஸ் மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க வந்து எளிதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவீங்க என்று ஷேக் ஹசீனா அவர்கள்ட்ட ஒரு அமெரிக்கர் யார் இந்த டொனால்ட் லூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் தான் இந்த வேலைக்கெல்லாம் காரணம். டொனால்ட் லூ வந்து அவர் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் மாத்திரம் இல்ல, எல்லாரும் சொல்லக்கூடிய டீப் ஸ்டேட் அதோட ரெப்ரசன்டேட்டிவ். இந்த ஜார்ஜ் சொரோஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய சில ஆட்சியில் இல்லாமல் ஆட்சி நடத்த வேண்டும் என்று முயலும் சில பல ஆட்களுக்கு கைப்பாவை டொனால்ட் லூ. அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரசாங்கத்தின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் முக்கியமான பொறுப்பை வகிக்கிறார். அவர் போன்ற நபர்களை தான் இந்தியாவில் சிலரும் சந்திக்கிறார்கள். எப்பெல்லாம் அவங்க யூஎஸ் போறாங்களோ அவரை சந்திக்கிறாங்க. இந்த டொனால்ட் லூ வந்து டெமோக்ராட் பார்ட்டியோட விடிவெள்ளியா மாறிட்டு வராரு ஆட்சி கலைப்புகளுக்கு, மற்ற நாடுகள்ல நடக்கக்கூடிய ஆட்சி கலைப்புக்கு. சோ இததான் ஷேக் ஹசீனா பேரை குறிப்பிடாமல் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. இப்போ அவர்களுக்கு ஆதரவான, அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. அமெரிக்காவின் கைப்பாவை என்று அறியப்பட்ட முகமது யூனஸ் அங்க இன்டர்வியூ ஹெட்டா இருக்காரு. அங்க செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ்ல அமெரிக்காவோட பேஸ் அமைவதற்கான சான்ஸ் இப்போ இருக்கா சார்? ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தபோது இல்ல, இப்போ அங்க பேஸ் அமைவதற்கு வாய்ப்பு. இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுமான்றது எனக்கு அதாவது மேபி ஒரு வருடம் கழித்தோ இல்லை 6 மாதங்கள் கழித்தோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா பங்களாதேஷோட உள்நாட்டு நிலைமையே வந்து ஒரு கவலைக்கிடமா இருக்கு. ஒரு யூனிஸ்க்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இன்னும் வரல சார். அவரால் முழுதும் அவர் ஆட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வர முடியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பேருக்காக இருக்கும் ஒரு நபராக தான் நான் கருதுகிறேன். பீப்புள் ஆர் காலிங் த ஷாட்ஸ். யார் வந்து பின்னால் இருந்து ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று பார்த்தால் ஜமாத்தே இஸ்லாமி. நான் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்காவுக்கும் இந்த ஜமாத்தே இஸ்லாமிக்கும் என்றுமே இன்று அன்றில்ல பல ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு உறவு இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கொடிய ஒரு கள்ள உறவுன்னு சொல்லலாம். அது இந்த கள்ள உறவு வந்து பாகிஸ்தான்லயும் இருக்கு, பங்களாதேஷ்லயும் இருக்கு. இந்த ஒரு உறவால இந்தியாவுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. ஸோ இத நம்ம கருத்தில் கொண்டு சில விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. யூனிஸ் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றதுக்கு 100% கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனால் எப்போ டைம் தான் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்தியாவோட கவுண்டர் மெஷர்ஸ் வந்து இதுக்கு பயங்கரமா இருக்கும். வந்து இந்தியாவோட கவுண்டர் மெஷர்ஸ் என்ன எடுத்துட்டு வராங்க? நரேந்திர மோடி அரசாங்கம் அவருடைய ட்வீட்ல கூட பாத்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமாக முகமது யூனஸை அங்கீகரித்த மாதிரி தெரியவில்லை. ஆனா ராகுல் காந்தி அதுக்குள்ள கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாரு. ராகுல் காந்தி அங்கீகரிச்சாரு. அவரும் டொனால்ட் லூவை மீட் பண்ணுவாரு, யூனிஸும் டொனால்ட் லூவை மீட் பண்ணுவாங்க. அவரும் ரிஜிம் சேஞ்ச் எதிர்பார்க்கிறார். இந்தியால பங்களாதேஷ் ஸ்டைல் ரிஜிம் சேஞ்ச். கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும் மேகங்கள் ராகுல் காந்திக்கு எவ்வளவு சீக்கிரம் புரியுதோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. இந்தியாவில் அவர் நினைக்கும் எதுவும் நடக்காது. அமெரிக்கால அவர் பண்ணிட்டு வந்த செயலுக்காக அவர் காங்கிரஸ் பார்ட்டி வந்து எப்பெல்லாம் அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரோ காங்கிரஸ் பார்ட்டி இஸ் இன் பேக் ஃபுட். அப்பதான் மோடி வந்து பும்ரா பவுன்சர் போடுற மாதிரி பவுன்சர் மேல பவுன்சரா போட்டுட்டு இருப்பாரு. காங்கிரஸ் பார்ட்டி அடிக்கணுமா, டக் பண்ணுமா, இல்ல ஃபேஸ் பண்ணுமா அப்படின்னு தெரியாம மூஞ்சில உடம்புல எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸ்போக்ஸ் பர்சனுக்கு எல்லாருக்கும் அடி வயிறு கலங்க ஆரம்பிச்சிடும் ராகுல் காந்தி யூஎஸ்க்கு கிளம்பினாருன்னா. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா ராகுல் காந்தி யூஎஸ் போறது எங்களுக்கு நல்லதுதான், ஜனநாயகத்தை மீட்கிறதுக்காக தான் நாங்க வந்து ஒவ்வொரு இடத்துல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சபாஷ், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஜனநாயகத்தை யார் மீட்கிறது? யூஎஸ் வந்து இந்திய ஜனநாயகத்தை மீட்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஜனநாயகத்தை யூஎஸ் மீட்கும். அதை யார் சொல்றது? இந்தியாவை பட்ட பகல்ல ஜனநாயகத்தை படுகொலை செய்த ஒருத்தரின் பேரன் சொல்கிறார். இதெல்லவா எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு உண்மை. ராகுல் காந்திக்கு பற்றி பேச நான் நினைக்கவில்லை என்றாலும் நீங்கள் தூண்டியதால் நான் சொல்ல விரும்புவது ஒன்னே ஒன்றுதான். ராகுல் காந்திக்கு யார் மூளை செலவு செய்தார்களோ முதலில் அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். சாம் பெட்ரோட மாதிரி சில பேர் இருக்காங்க. ரெண்டாவது, ராகுல் காந்திக்கு நிஜமாவே அவர் மனதளவில் ஸ்டேபிளா இருக்காரான்றதே எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இஸ் ஹி கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் த பொசிஷன் ஆஃப் அப்போசிஷன் லீடர்? தட் இட் செல்ஃப் இஸ் a question mark. ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் ஒரு நபரை எப்படி நான் எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்வது?
நான் இல்லை, மொத்த இந்தியாவே நீங்கள் ஏத்துக்க முடியுமா? யூ டோன்ட் வாஷ் யுவர் டர்ட்டி லினன் இன் தி பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள் இருக்கும் பிரச்சனையை பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட போயிட்டு பேச மாட்டோம் நம்ம. அமெரிக்கால ட்ரம்ப் அவரை ஜனாதிபதி போஸ்ட்ல இருந்து இறக்கி விட்டதே தப்புன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பல குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளார். சோ அப்போ நம்ம இந்தியா மோடி போயிட்டு அங்க இன்டர்ஃபியர் பண்ணலாமா? இன்னைக்கு பிரிட்டன்ல வந்த அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை வெடித்துள்ளது. சோ நம்ம பிரதமர் மோடி போயிட்டு பிரிட்டன்ல இன்டர்ஃபியர் பண்ண ராகுல் காந்தி ஒத்துப்பாரா? சார், லெட் அஸ் நாட் ஃபர்கெட், only one country in this world upholds secularism. இந்த மத சார்பற்ற தன்மை என்பது இந்து மதம் இல்லாததல்ல. இந்து மதமும் மற்ற மதமும் எல்லாமே எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்றதுதான். அவன் வழிபாட்டை அவன் ஏற்றுக்கொண்டு வாழலாம் அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம். ஆனா அமெரிக்கால எத்தனை ஜனாதிபதி ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், அதாவது கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவர்களே கத்தோலிக்க கிறிஸ்டியன்கள் ஆயிருக்கிறார்கள், புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ல இருந்து எத்தனை பேர் ஆயிருக்கிறார்கள். ராகுல் காந்தி இங்க காஸ்ட் சென்சஸ் கேட்கிற மாதிரி அங்க போய் ஒரு சென்சஸ் கேட்க வேண்டியது தானே? என்ன சொல்றீங்க சார்? இல்ல சார், அவரு அது மட்டும் சொல்லல, இன்னும் நிறைய கிளைம்ஸ் வச்சிருக்காரு. நீங்க சொன்னதுக்கே நான் வரேன் கிரண் சார், நான் கேட்டதுக்கு சொல்லுங்க. ராகுல் காந்தி அங்க அங்க எத்தனை புரொட்டஸ்டன்ட் பிரசிடென்ட் ஆயிருக்காங்கன்ட்டு அவரால் கருத்து கணிப்பு எடுக்க முடியுமா? இல்ல சென்சஸ் கேட்க முடியுமா? நான் சொல்றேன், கெனடி தவிர்த்து யாரும் ஆனதில்லை. அவரையும் ஃபுல்லா பிரசிடென்ஷியல் டேர்ம் அவர் கண்டினியூ பண்ண விட்டதில்லை. உங்களுக்கே தெரியும் கெனடிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. பிரிட்டன்ல போனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஹிந்துவா இருந்தா கூட ரிஷி சுனக் கையில பைபிளை வச்சுட்டு தான் அவர் மன்னர் அதாவது கிங் சார்ல்ஸ் பதவியேற்பு பிரமாணம் அப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பைபிள் கையில வச்சுட்டு இருக்கணும், அதுல இருக்கிற வாசகங்கள் படிக்கணும். இதுதான் செகுலரிசம் ராகுல் காந்தி விரும்புறாரா? மேபி இந்த செகுலரிசம் அவர் விரும்புறதா இருந்தா அவர் யூனிஸும் அவரும் ஒரே புக்ல தான் இருக்காங்க. ஏன்னா இந்துக்கள் மாத்திரம் அவர்களோட பண்டிகைகளை கொண்டாடக்கூடாது. இந்துக்கள் துர்கா பூஜா அப்போ லவுட் ஸ்பீக்கர் வச்சுக்க கூடாது. ஆனா ஆசான் மாத்திரம் லவுட் ஸ்பீக்கர் வச்சு கேட்கலாம். அப்படி தப்பி தவிர இந்து பாட்டுகளோ இல்ல அவருக்கு துர்கா பூஜா இதுவோ சவுண்டா கேட்டுச்சுன்னா அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இதெல்லாம் ராகுல் காந்தி நிலைப்பாடு படி மதச்சார்பற்ற தன்மை. அதனால அவர் அங்கீகாரம் கொடுத்துருவார் யூனெஸ்க்கு. முகமது யூனஸ் அரசாங்கம் எதுவரை தொடரும் என்று என்னுடைய கடைசி கேள்வியாக ட்ரை பண்றேன் சார். இதே மாதிரி 19 மணி நேரம் கரண்ட் கட் ஆயிட்டு ஆல்ரெடி 40% டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் அவுட். 5 லட்சம் யூனிட், அதாவது 5 லட்சம் யூனிட்னா மேனுஃபேக்சர் பண்ற டெக்ஸ்டைல் இது 5 லட்சம் யூனிட் தே ஆர் டவுன். இதனால அவங்களுக்கு இழப்பீடு பல கோடிகள் இழப்பீடு ஆயிட்டு இருக்கு பங்களாதேஷ்க்கு. இதே ரேட் கண்டினியூ ஆச்சுன்னா டாக்கால மாத்திரம் 40 யூனிட்ஸ் க்ளோஸ் டவுன் பண்ணிருக்காங்க. மற்ற ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 19 ஹவர் கரண்ட் கட் ஆயிட்டு இருந்தா அவங்களால ரன் பண்ண முடியாது. ரெண்டாவது, திரிபுரால இருந்து போகக்கூடிய நிலக்கரி இப்ப போறது இல்ல. பங்களாதேஷ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கோல் ஃப்ரம் இந்தியா. இந்தியால இருந்து போகக்கூடிய நிலக்கரி தான் அவங்களோட பவர் சப்ளைக்கு யூஸ் பண்றாங்க. அவங்களோட பவர் சப்ளை யூனிட்ஸ் நிலக்கரி மூலம் உற்பத்தி ஆகும் மின்சாரத்தை தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். ஸோ அதுவும் போறதில்லை. கடைசியில அவங்களுக்கு இப்போ ஃபியூயல், அதாவது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. ஸோ ஜெனரேட்டரும் ஓட்ட முடியாது, சைனால இருந்து வராது. அவங்க சிக்கன் நெக்கை கட் பண்ணுவாங்களோ இல்ல மட்டன் நெக்கை கட் பண்ணுவாங்களோ, முதல்ல அவங்க ஜீவாதாரமே கட் ஆயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா சரி. சோ இந்த எபிசோட்ல நம்ம பங்களாதேஷுடைய நிலைமை பத்தி விரிவாக பேசியிருக்கோம் சார். இந்த டிஃபென்ஸ் சீரிஸ்ல அடுத்த எபிசோட்ல இன்னும் வேற டாபிக் கொடுத்து விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன் சார். நான் ஒரு ரெண்டு விஷயம் பாகிஸ்தானை பத்தியும் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். 2 நிமிஷம் தான். சொல்லுங்க சார். பாகிஸ்தான் செப்டம்பர் அவங்களுக்கு ஜூலை வாக்குல அவங்க வேர்ல்ட் பேங்க் போயிருந்தாங்க. 24வது முறை IMF இடம் லோன் ரீஷெடியூல் பண்றது, அதாவது லோன் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. கடன், அந்த கடன் ஜூலைல போய் ஆகஸ்ட் போய் கடைசியில செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு தான் ரெவ்யூ நடக்க போகிறது. IMF டிலே பண்ணதுக்கு முக்கியமான காரணம், IMF சப்சிடி எதுவும் கொடுக்க கூடாது, மானியங்கள் எதுவும் பாகிஸ்தான் அரசு அவர்களோட மக்களுக்கு கொடுக்க கூடாது, அதாவது மின்சார மானியம் மற்ற மானியங்கள் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அதை மீறி மானியங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது, உள்நாட்டு பிரச்சனை பாகிஸ்தான்ல தலைவிரித்து அழுகிறது. 3வது, இம்ரான்கானை இன்னும் 400 நாட்களுக்கு மேலாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். 4வது, பாகிஸ்தான் ஆர்மி வரக்கூடிய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய எந்த ரெவென்யூமே அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றது இல்லை. அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க தவிர்த்து மக்களுக்கு எந்த விதத்திலையும் பாகிஸ்தான் ஆர்மி லாபம் பண்றது இல்லை. ஸோ
பாகிஸ்தானோட நிலைமை கவலைக்கிடமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. பங்களாதேஷ் யார் முந்திப்பான்றது தான் நம்மளோட இப்போட கேள்வி. பங்களாதேஷா பாகிஸ்தானான்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்தியா சைனா எல்லை பகுதிகளில் கிட்டத்தட்ட 4 பகுதிகளில் இருந்து சைனாவும் இந்தியாவும் அமைதியை நாடி தன்னோட இராணுவத்தை பின்வாங்கி உள்ளது. சைனாவும் பின்வாங்கி இருக்கு, இந்தியாவும் பின்வாங்கி இருக்காங்க. டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்வாங்க, டீஇண்டக்ஷன் அப்படின்வாங்க, அது பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கல்வான் வேலி உட்பட இது நடந்திருக்கு. நம்ம இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா வரப்போற காலங்கள்ல என்ன மாதிரி செயல்பாடுகள் சைனா எடுக்க போகுது, சைனாக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், எந்த மாதிரி அச்சுறுத்தலால இந்த ஸ்டெப் அவங்க எடுக்க வேண்டியதா போச்சு, எக்கனாமி காரணமா இல்ல மத்த அச்சுறுத்தல்கள் காரணமான்னு சொல்லிட்டு அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ நேர்கள் இதை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரீங்க. நம்ம டிஃபென்ஸ் சீரிஸ் நீங்க பார்த்துட்டே வரீங்க. டாக்டர் நிரஞ்சனோட நம்ம ஒவ்வொரு எபிசோடாக வெளியிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அடுத்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பேசலாம் என்று நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த எபிசோட்ல நாங்க குறிப்பிட்ட ஒரு 5 கேள்விகளை எடுத்து மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம்னு இருக்கோம். ஸோ கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவிடுங்க, காத்திருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கர்டன் ரைசர் கொடுக்கலாமா? சொல்லுங்க சார். அஜித் தோவலின் யுக்ரைன் விசிட், காரணங்களும் பின்னணியும், உலக அரசியல் நிகழப்போரும் மாற்றங்கள். சோ இதான் நெக்ஸ்ட் எபிசோட் டாபிக்கா இருக்கு. இந்த எபிசோடு நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக்க மிக்க நன்றி சார். நன்றி கிரண். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.